Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். என்பலனெல்லாம் நீர்தானையா, என்பலனெல்லாம் நீர்தானையா, என்பலனெல்லாம் நீர்தானையா, என்பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 27 சங்கீதத்தினுடைய 5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய நம்பிக்கைகள் அற்புதமானது, ஆச்சரியமானது. தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா! எத்தனை அற்புதமான நம்பிக்கை பாருங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைப்பார். 91 சங்கீதம் 1 வசனத்தில், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைப்பார், கூடார மறைவிலே ஒளித்து வைப்பார், என்னை தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று சங்கீதக்காரன் அறிக்கை செய்வது எத்தனை ஆச்சரியமானது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் உங்களை விலக்கி காக்க நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். தீங்கு நாள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஆகவே தீங்கை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள். 121 சங்கீதம் 7 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 1 நாளாகவும் 4:10 தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் ஜெபித்த பொழுது யாபேசின் ஜெபத்தை அங்கீகரித்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கட்டும். கர்த்தர் என்னை உயர்த்துவார். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை நம்மோடு இருப்பதாக. 1 சாமுவேல் 2 அதிகாரத்தினுடைய 8 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். எளியவனை, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற அற்புதமான தேவன் எத்தனை ஆச்சரியமானது. உபாகமம் 28:1 கர்த்தர் உன்னை சகல ஜனத்திலும் மேன்மையாக வைப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா,
அன்பு சகோதரி, உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:14 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கரம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏன் உயர்த்துவார், எப்படியெல்லாம் உயர்த்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, காத்திருந்தால். நம்பர் 2, கரத்தில் இருந்தால். நம்பர் 3, கர்த்தரிடத்தில் இருந்தால் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்பர் 1, காத்திருந்தால். 37ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் 34ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். பாருங்கள், அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கைக்கொள்வாயானால் அப்பொழுது உன்னை உயர்த்துவார். நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய வழியை பற்றி கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எரேமியா 6:16 வாசித்து பாருங்கள். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். மனிதனை தடுமாற செய்கிற பல வழிகள் உண்டு. நல்ல வழி நான் பிரசங்கிக்கிற இயேசு ஒருவர் மட்டும்தான். யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக சொன்னார். நானும் வழி என்று சொல்லவில்லை, நானே வழி என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, வழி தெரியாமல் தடுமாறி திசை மாறிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய கரத்திலே காத்திருந்து பாருங்கள், அவருடைய வழியில் நடந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏசாயா 55:8-9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற பிரகாரம் அல்ல, நீங்கள் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். ஏசாயா 40:31 பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, பலவிதமான இக்கட்டுகள், இடைஞ்சல்கள், போராட்டங்கள், தத்தளிப்புகள், கண்ணீரோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை நாட்கள் காத்திருப்பது என்று சோர்ந்து போயிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 37ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். காத்திருந்தால் உயர்த்துவார். நம்பர் 1. நம்பர் 2, கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். என்னோடு கூட 1 பேதுரு 5:6 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருப்பீர்களானால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஏசாயா 60:22 வாசித்து பாருங்கள். சின்னமும் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் அதை சீக்கிரமாய் நடப்பித்து ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்கிறாரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, என் ஊழியம் வளரவில்லை என்று சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறது. அவருடைய கரத்திலே அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லையே. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், சாராளுடைய கொடுமை தாங்காமல் ஆகார் தான் கர்ப்பவதியான பொழுது தன்னுடைய எஜமாட்டியை அற்பமாய் எண்ணியதன் நிமித்தம் சாராய் அவளை கொடுமையாக நடத்தினாள். வீட்டிலே தங்க முடியாத சூழ்நிலை, வெளியே ஓடி போய் விடலாம் என்று ஓடினாள். வனாந்தரத்திலே அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற நேரம் அது. கர்த்தருடைய வார்த்தை ஆகாருக்கு புறப்பட்டு வந்தது பாருங்கள். ஆதியாகமம் 16:9 அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு, நான் உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னாரே. எங்க கீழ்ப்படிதல் இருக்கிறதோ, எங்கு தாழ்மை இருக்கிறதோ, எங்கு அடங்கி இருக்கிற தன்மை இருக்கிறதோ, அங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கைக்குள் அடங்கி இருங்கள், கர்த்தருடைய கரத்தில் இருங்கள்.
எபிரேயர் 13:17 வாசித்து பாருங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேதம் சொல்கிறதே. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரி, உன்னுடைய ஊழியக்காரருக்கு அடங்கியிரு. ஊழியக்காரருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி. ஒருவேளை உன்னுடைய ஊழியக்காரர் உங்களை விட ஏழ்மையாய் இருக்கலாம் அல்லது படிக்காதவராய் கூட இருக்கலாம். ஆனால் அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. சபையை விட்டு ஓடலாமா, வெளியே போகலாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுத்த சபையிலே நிலைத்திரு. ஆத்துமாக்களை ஆதாயம் செய். உன்னுடைய ஊழியக்காரனுக்கு உறுதுணையாயிரு. சுற்றுப்புற ஆத்துமாக்களை சுவிசேஷத்தை அறிவித்து சபையிலே கொண்டு வந்து சேர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். மூன்றாவது பாருங்கள், கர்த்தரிடத்தில் இருந்தால் உயர்த்துவார். என்னோடு கூட யாக்கோபு 4:10 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பர் 1, காத்திருந்தால் உயர்த்துவார். நம்பர் 2, கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். நம்பர் 3, கர்த்தரிடத்தில் இருந்தால் உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 15:33 பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உயர்வுக்கு முன்னானது தாழ்மை அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன்னுடைய வாழ்க்கையில தாழ்மையை கற்றுக்கொள். மீகா 6:8 வாசித்து பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று பரிசுத்த வேதம் கேட்கிறதே. உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தரிடத்தில் இருங்கள், கர்த்தரோடு இருங்கள். 2 நாளாகமம் 15 முதல் 2 சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறதே. கர்த்தரிடத்தில் இருந்தால் அவர் உங்களை உயர்த்துவார். 2 நாளாகமம் 7:14 வாசித்து பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன் சொன்னாரே. பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுக்கிறவர். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் வந்தால் ஆசீர்வதிப்பேன். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில தீங்கு நாளிலே கூடாரத்திலே மறைத்து கூடார மரவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார் என்று அறிக்கை செய்கிற சங்கீதக்காரனை போல கர்த்தர் என்னை உயர்த்துவார். அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இழப்புகள், இடர்பாடுகள், போராட்டங்கள், ஆனாலும் அவனுக்குள் இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்னை உயர்த்துவார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, பல காரியத்தை இழந்திருக்கலாம். வியாபாரத்தில் ஒரு பெரிய சரிவு வந்திருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹைக் கிடைக்காமல் பலர் உங்களை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். உங்களுக்குள் இருக்க வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். இதை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் நிச்சயம் காத்திருங்கள், கரத்தில் இருங்கள், கர்த்தரிடத்தில் இருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே தேவ கரம் இருப்பதாக. எனக்கு ஒரு உயர்வு கிடைக்காதா என்று பல மாதங்களாக, ஏன் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் காத்திருப்பேன், கரத்தில் இருப்பேன், கர்த்தரிடத்தில் இருப்பேன் என்கிற தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள்
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.